அன்பார்ந்த பணியாளர்களே, இன்கோசோர் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களே, கடந்த சில வாரங்களாக நாம் கைபேசி பயன்படுத்த வேண்டாம் வேலை நேரங்களில் என்பது ஒரு சர்க்குலரின் அடிப்படையிலே இங்கே நாம் அதை கடைபிடித்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நாடகங்கள் வாயிலாகவும் காலையில் எங்கள் பாதுகாப்புத்துறையின் சார்ந்தவர்கள் நுழைவாயிலில் நின்று கொண்டு அதனை கூறி வருகிறார்கள். இந்த செல்போன் பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதன் நன்மைகள் என்ன, அதன் தீமைகள் என்ன, அப்படி என்கின்ற கருத்துக்களை வலியுறுத்தும் இந்த நாடகம் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. மாற்றத்தை தேடி இப்பொழுது ஆரம்பமாகிறது. இப்பொழுது மருத்துவமனையில டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏம்பா கமாண்ட்ர, டாக்டர் வருவாரா இல்ல எப்படி? ஆமா, டோக்கனா எப்படி அப்படியே கீழே ஓடுறியா? வந்ததுல இருந்து 10 டைம் இதேதான் கேட்டிருக்க. டாக்டர் வந்து நானே கூப்பிடுறேன், உக்காரு போ. பார்த்து உட்காரியா? கமாண்ட்ர, என்னையா கூப்பிட்டா? உன்னை கூப்பிடலையா? காலை நல்லா அடக்கி உட்காரு. அந்த பக்கம் கேன் இருக்குல்ல, உட்காரு. ஒண்ணு வேண்டாம். லெப்ட் போறோம், லெப்ட் போறோம். ரைட்ல வா, ரைட்ல வா. அடிட்டு போல இருக்கு. ஆமா, எங்க வந்த? டாக்டரை பார்க்க வந்தியா? செத்த நேரத்துல பயந்துட்டயா? சார் குட் மார்னிங் சார். சார் சார் இதோ பார்த்துட்டு சொல்லிடுறேன் சார். சார் தண்ணி. கோபி சார் எத்தனை கேஸ் வந்திருக்காங்க? இதோ பார்த்துட்டு சொல்லிடுறேன் சார். அப்புறம் கோபி தண்ணி வச்சுட்டு போங்க. நீங்க கேட்பீங்க தெரியும், முன்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் சார் எனக்கு டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. சரிங்க சார். எத்தனை கேஸ் இருக்காதுன்னு பார்த்துட்டு சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. என்ன ஓகேவா? சரி ஓகே. ஏன்பா நீ தானே முதல்ல வந்த? ஆமா ஆமா, உட்காரு. நீ எங்க சேர்ல உட்காரியா? ஐயோ, இவனும் கூட தந்தை எனக்கு. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர் இதுக்கு வணக்கம். ஆமா, என்ன கம்ப்ளைண்ட்? டாக்டர், ரொம்ப நாளாவே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தெரியாத வரைக்கும் நல்லது. எதை பார்த்தாலுமே கிளியராவே இல்ல. என்ன பண்ணலாம் டாக்டர்? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு 2 மாசமா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. டாக்டர், ஒரு 2 மாசமா எதை பார்த்தாலுமே சரியா தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்களேன், இந்த செல்போன்ல எந்த படம் கிளியரா என்ன இவ்வளவு பிரைட்னஸா இருக்கு? இவ்வளவு பிரைட்னஸா இருந்தா கண்ணு கெட்டுதான் போவோம். என்ன டாக்டர் சொல்றீங்க? இவ்வளவு பிரைட்னஸா பார்த்தா கண்ணு கெடாம என்ன பண்ணும்? ஐயோ, இது தெரியாம போச்சே டாக்டர், இது தெரியாம போச்சு. வீடியோஸ் போயிட்டு பாருங்க. கண்ணை தோற இல்ல சார். ஒரு 2 நிமிஷம். டாக்டர், இது நல்லா வேலை செய்யுமா? நல்லா வேலை செய்யும் டாக்டர். இதே சந்தேகத்துக்கு சரி டாக்டர், நான் எப்ப வரணும் டாக்டர்? பாக்குறியா? டிராப்ஸ் போடுறீங்க இல்ல? ஆமா டாக்டர். ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? சரி டாக்டர். இதுக்கு மட்டும் நல்லா கண்ணு தெரியலையா உனக்கு? டாக்டர், செல்போன்லயே கவனமா இரு. என்ன? சாரி டாக்டர், ஆப்ஸ் என்கிட்ட இருக்கு. போய் அப்புறம் செல்லு என்கிட்ட 3 நாள் இருக்கட்டும். சரி டாக்டர். 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க. சரி டாக்டர், கிளம்பு. பார்த்து போ. கமாண்டர் ஐயா, சொல்லு. அவர் போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. வா.
டாக்டர் உட்கார். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் உட்காருங்க. உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? என்ன டாக்டர்? உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? எனக்கு கொஞ்ச நாளா காது சரியா கேட்கல. காது கேட்கலையா? எந்த காது? இந்த காதா இந்த காதா? என்ன சொன்னீங்க? இந்த காதா இந்த காதா? ரெண்டு காதமே கேட்கல டாக்டர். சொத்தம் காதை காமிங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கீங்க, அப்புறம் என்ன குறை உனக்கு? டாக்டர் அது ஐபோன்ல ப்ளூடூத் இல்ல, அந்த ப்ளூடூத் இது காது கேட்கிற மிஷின் வச்சுங்களா? இது ப்ளூடூத். ஐயோ கடவுளே, ஏன்டா இந்த டாக்டர் தொழில் படிச்சுட்டு வந்தேன்னு தெரியல சாமி. அதுதான் எனக்கு கேஸ் கூட எல்லாம் வாதாட வேண்டியதா இருக்குது. டாக்டர் அப்புறம் கொஞ்ச நாளா இந்த ப்ளூடூத் போடாமையே பாட்டு கேக்குது. கேக்குங்க கேட்கும். ஆடி மாசத்துல கோயில்ல பாட்டு புனல்ல போட்டு பப்பரப்பான்னு போடுறாங்கல்ல, நல்லாதான் கேட்கும் உனக்கு. கோபி, ஒரு காலில் 2 டாப்ஸ் போட்டு விடுங்க. நல்ல காதை காட்டணும். என் மாம்பெரிய ஓட்டை. ஒரு 2 செகண்ட் அப்படியே இரு. காதல் ஊத்துறது வாய்க்கு வந்துச்சு டாக்டர். ஒரு 3 நாளைக்கு மருந்து எழுதி தரேன் டாக்டர். 3 நாளைக்கு டாப்ஸ் போட்டு டாக்டர், சொல்லுங்க. இந்த ஐபோன் வாங்குனதுல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். காது கேட்க மாட்டேங்குது டாக்டர். ஐபோன் கொடுங்க, ஐபோன் கொடுங்க, டாக்டர் கொடுங்க ஐபோன். எனக்கு காது வேலை கேட்காது, கண்ணு வேலை தெரியும் டாக்டர். ஐபோன் வாங்க. நீ கூடு. பாருங்க, சொல்லுங்க. 3 நாளைக்கு டாப்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன், போட்டு வாங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம், ஓகேவா? டாக்டர் சொல்ற மாதிரி கேட்கலனா கேட்காம இருக்கு. அதுல படம் பார்க்காம இருக்க முடியாது டாக்டர். கொஞ்சம் கட்டுதான் நல்லா தெரியுது. ஏற்கனவே தான் காது மந்தமா இருக்குல்ல, இப்ப என்ன கண்ணு வேற பாழா விடுமா? அதுவும் போயிடுமா? 3 நாளைக்கு செல்லுல அப்புறம் எடுத்து பாருங்களா. போயிட்டு வாங்க. சரி சொல்லுங்க. பாத்துக்கலாம் போ. அடுத்த பேஷண்ட் நம்ம ஆளு வந்துருச்சா? வாங்க வாங்க டாக்டர் பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க. அது நம்மளே அது போட்டு ரைட் நம்மளது நம்மளது. சரி லிங்க் அனுப்பிச்சு கேஸ் கொடுத்தாரு சொன்னா நீ கேஸுக்குள்ள போயிட்டு கேஸுக்குள்ள போயிட்டு கேம் விளையாடிட்டு டாக்டர் டாக்டர் ஆடுற மாட்டை ஆடிதான் கிடக்கணும், ஆடுற மாட்டை பாடிதான் கிடக்கணும். நானும் அந்த காலத்துல 30 காலைக்கு மேல அடக்கிருக்கேன் ஜல்லிக்கட்டுல. நீ ஜல்லிக்கட்டு அடக்கணும். ஆமா எல்லாம் அடக்கணப்பா. செல்ல வாங்க போல செல்ல குடிக்க முடியல. நீ குடியா குடியா அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? ஒண்ணும் இல்ல சார், நைட்ல தலைய வலிக்குது பயங்கரமா, தூக்கம் வர மாட்டேது. விடியவே தூக்கம் தலைய வலிக்க டென்ஷனாவே இருக்கு சார். ஒருவேளை உடம்புல பிபி இருக்கிற மாதிரி இந்த தலைக்கு இந்த கண்ணுக்கு ஏதாவது பிபி இருக்குமா? யூடியூப்ல பார்த்தா ஏதோ கண்ணாடி படம் சரியா போடுங்க, அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமா எனக்கு? நீ டாக்டரா நான் டாக்டரா? ஐயா நீங்க தான் டாக்டர். அப்புறம் நீ பார்த்து யூடியூப்ல பார்த்தா எல்லாம் பார்த்தேன்னு சொல்றேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பார்த்து உங்க இஷ்டத்துக்கு செல்ல நோண்ட வேண்டியது, என்ன ரொம்ப செல்லிலேயே மூடிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் டாக்டர் எனக்கு கண்ணு தெரியல, டாக்டர் எனக்கு காது கேட்கறேன்னு வந்து என்கிட்ட வந்து முறையிட வேண்டியது. என்னையா இது? கோபி, உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு மாத்திரை எழுதி தரேன், நைட்ல மட்டும் போட்டுக்கங்க. சரிங்க. நல்லா தூக்கம் வரும். சரி. 3 நாள் கழிச்சு வந்து பாருங்க. என்ன சரி. மாத்திரை கொடுங்க. மாத்திரை வை. 3 நாள் கழிச்சு வா. சரி. பாத்துக்கலாம். செல்லு வாங்கிக்கலாம் ஐயா. என்னது பாட்டு தப்பா நீ பாடிய போய் அங்க வச்சு வைத்து முடியாது. சரி. கடந்த 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இருவரையும் டாக்டரை சந்திக்க வருகிறார்கள். வாங்க ஐயா.
வாயா 3 பேர் வந்துட்டீங்களா? வந்துட்டோம். இப்ப கண்ணு எப்படி இருக்கு உனக்கு? ரொம்ப நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? அண்ணா சகாயம் என்ன உங்க காது இப்ப நல்லா கேக்குதுன்னா அது மட்டும் இல்லாம வண்டி நேர பார்த்து ஓட்ட முடியுது. அது மட்டும் இல்லாம வேலை செய்யும் போது நல்ல கவனமா வேலை செய்யும். எந்த டிஸ்டர்ப் வச்சு இல்லாம செய்ய முடியுதுங்க. செந்தில உங்களுக்கு என்ன தலையில நின்னுச்சா? கையக்கூடியா 500 ரூபாய் வாங்கி செல்லு கொடுக்காம போறியா? நைட்ட நல்லா போறேன் நானு. நைட்டு 500 ரூபாய் போச்சு, தூக்கம் வரலையா எனக்கு? சரி அதை சொல்லி என்ன பண்ண? நீங்க எல்லாம் பேச நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த 3 நாளா செல்லு இல்லாம இருந்தீங்களா? உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப அருமை டாக்டர். இந்த 3 நாளா எவ்வளவு ஒரு மாற்றம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த செல்போன் பத்திர பாடு இருக்கு, நம்மள மட்டும் இல்ல, இவங்கள மட்டும் இல்ல, ஃபேமிலியையும் சமூகத்தையும் எல்லாரையுமே என்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா? ஒரு துளி விஷயத்துக்கு எவ்வளவு ஒரு பாடம். சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அந்த உறுதிமொழி எடுத்துக்கலாமா? பாதுகாப்பாய் பணிபுரிவோம், சுரங்கத்தில் செல்போனை தவிர்ப்போம், உற்பத்தியை பெருக்குவோம், பாதுகாப்பாய் பணி செய்வோம், சுரங்கத்தில் செல்போன் தவிர்ப்போம், உற்பத்தியை பெருக்குவோம். டாக்டர் அப்படியே இந்த செல்போன் அவங்கள்ட்ட கொடுத்துடலாமா? அவங்க மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன் போல இருக்கையா. செல்போன் எடுத்து கொடு. எதுவுமே அளவா பயன்படுத்தினாதான் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஃபேமிலியும் சமூகமும் எல்லாருமே நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? உடம்ப பார்த்துக்குங்க, நல்லா இருக்கு. போய்க்கிறோம். பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாமே கம்பெனி எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி கேட்டுக்கிறீங்க. இந்த இதில் வந்து இந்த நாடுகள் வந்து நம்ம எல்லாம் கலெக்டர் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.